வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கனேடிய மண்ணில் 24 மணி நேரமும் தமிழ் கிரேச வானொலியாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கும் நேர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். உலகமெங்கும் தேவனுடைய நாமத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உலகம் முழுவதும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிற சங்கமம் வானொலியானது இந்த புதிய ஆண்டிலும் புதிய புதிய நிகழ்ச்சிகளை எடுத்து வருவது மட்டுமல்ல, எத்தனையோ நாடுகளில் இருந்தும் நேயர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். நீ என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்ற வாக்கின்படி அவருடைய நாமத்தை பாடல்களினாலும் துதிகளினாலும் தேவ செய்திகளினாலும் அலங்கரிக்கும் இந்த வானொலியானது தனது நேயர்களுக்காக புதியதொரு நிகழ்ச்சியை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் எடுத்து வர இருக்கிறார்கள் என்பதை வானொலி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறது. ஆராதனைக்கு பிரியமான தேவனும் ஆராதனையில் மகளும் தேவனும் ஆராதனைக்கு தகுதியான தேவனுமானவரை இந்த வானொலியில் அபிஷேக ஆராதனை என்ற ஒரு புதிய நிகழ்ச்சி கூடாக நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கனேடிய நேரத்தின்படி காலை 8 மணி தொடக்கம் 9:30 மணி வரை நடைபெற இருப்பதால் அருமையான இந்த அபிஷேக ஆராதனைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் இதில் ஜூம் ஐடி மூலமாக இணைந்து கொள்வதற்காக அழைக்க வேண்டிய இலக்கங்கள் 821-632-3612, பாஸ்கோட் 12345 என்ற இந்த இலக்கங்களுக்கூடாக இணையும் போது நீங்களும் நம்மோடு இணைந்து ஆராதிக்க முடியும் என்பதை வானொலி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறது. டொரண்டோ கலியக இலக்கங்கள் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்வதாக இருந்தால் அழைக்க வேண்டிய இலக்கம் 05-607-0583 அல்லது 2899978123. North America toll free 866-557-9886. வைபர், ஐமோ, வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அழைப்பதாக இருந்தால் 416-917-5826 அல்லது 647-608-6700 இந்த இலக்கங்களிலும் இணைந்து கொண்டு இந்த காலை நேர அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் இந்த நேரத்தை தவற விடாதீர்கள். தேவனுடைய அபிஷேகமும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதற்காக நடைபெறவிருக்கும் இந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் இல்லங்கள் தேடி வர இருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இணைந்து கொள்ள மறவாதீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடியால் ஆராதனையை விரும்பும் தேவனவர் நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்கும் போது அவர் நாமம் ஒன்றே மகிமைப்படுகிறது மட்டுமல்ல, அவருடைய பரிசுத்த கரத்தின் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு குடும்பமாக இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை இந்த ஆராதனை மூலமாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இல்லங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்துவ வானொலியாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இணைந்திருக்கும் நேர்களாகி உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் திரும்பவுமாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஜெப சிந்தையில் தாரும் தேவா, ஜெபமாகி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தையில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும்.
அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உன்னிடமேந்தி ஜெபிக்கின்ற வரமும் தாய். அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உன்னிடமேந்தி ஜெபிக்கின்ற வரமும் தாய். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெபஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெபஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. கால தரிசனம் தாரும், அதிகாலை விழிப்பை தாரும், ஆத்துமா பாரம் தாரும், திறப்பிலே நிற்கவும் வேண்டும். கால தரிசனம் தாரும், அதிகாலை விழிப்பை தாரும், ஆத்துமா பாரம் தாரும், திறப்பிலே நிற்கவும் வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெபஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெபஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும்.
போதும். எல்லை இல்லாத அன்பு, நிகரே இல்லாத பாசம், நிலை இல்லாத உலகில் நிச்சயமாக நீரே போதும். மனிதர்கள் மாறினாலும் ஆராதிப்பேன் உம்மையே, மனம் உடைந்த நேரத்திலும் ஆராதிப்பேன் உம்மையே. என் தோல்வியின் மத்தியிலும் வெற்றியின் உச்சத்திலும் ஆராதிப்பேன் உம்மையே. மனிதர்கள் மாறினாலும் ஆராதிப்பேன் உம்மையே, மனம் உடைந்த நேரத்திலும் ஆராதிப்பேன் உம்மையே. என் தோல்வியின் மத்தியிலும் வெற்றியின் உச்சத்திலும் ஆராதிப்பேன் உம்மையே. எல்லை இல்லாத அன்பு, நிகரே இல்லாத பாசம், நிலை இல்லாத உலகில் நிச்சயமாக நீரே போதும். எல்லை இல்லாத அன்பு, நிகரே இல்லாத பாசம், நிலை இல்லாத உலகில் நிச்சயமாக நீரே போதும். நீரே நிரந்தரம், நிலையில்லா உலகில் நீரே போதும். நிஜமில்லா உலகில் நித்தியமானவரே, நிரந்தரமானவரே, ஆராதிப்பேன் உம்மையே. நீரே நிரந்தரம், நிலையில்லா உலகில் நீரே போதும். நிஜமில்லா உலகில் நித்தியமானவரே, நிரந்தரமானவரே, ஆராதிப்பேன் உம்மையே, ஆராதிப்பேன் உம்மையே. அப்பா உம்மை ஆராதிப்பேன், அன்பே உம்மை துதிப்பேன். அணைத்தீரே உம் கரங்களால், உம் அன்பின் கரங்களால். அப்பா உம்மை ஆராதிப்பேன், அன்பே உம்மை துதிப்பேன். அணைத்தீரே உம் கரங்களால், உம் அன்பின் கரங்களால். எல்லை இல்லாத அன்பு, நிகரே இல்லாத பாசம், நிலை இல்லாத உலகில் நிச்சயமாக நீரே போதும். எல்லை இல்லாத அன்பு, நிகரே இல்லாத பாசம், நிலை இல்லாத உலகில் நிச்சயமாக நீரே போதும். ஆராதிப்பேன் உம்மையே, ஆராதிப்பேன் உம்மையே, ஆராதிப்பேன் உம்மையே, ஆராதிப்பேன் உம்மையே. கிருபை மட்டும் இல்லனா என்றோ நான் அழிந்து போயிருப்பேன். உங்க தயவு மட்டும் இல்லனா என்றோ நான் மறைந்து போயிருப்பேன். உங்க கிருபை மட்டும் இல்லனா
என்றோ நான் அழிந்து போயிருப்பேன். உங்க தயவு மட்டும் இல்லனா என்றோ நான் மறைந்து போயிருப்பேன். கிருபையாலே வாழ்கிறேன், உங்க தயவாலே நிற்கிறேன். கிருபையாலே வாழ்கிறேன், உங்க தயவாலே நிற்கிறேன். மாறாத கிருபை போதுமே, மேலான தயவு போதுமே அப்பா. மாறாத கிருபை போதுமே, மேலான தயவு போதுமே. காலையிலே எழுவதும் உங்க கிருபையாலே தான், சுகமும் பலனும் உங்க கிருபையாலே தான். காலையிலே எழுவதும் உங்க கிருபையாலே தான், சுகமும் பலனும் உங்க ஆமென், ஆமென், ஆமென். சங்கமா வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் திறந்த நேரப்படி காலை 8 மணிக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. மேலான தயவுதானப்பா, கிருபையாலே வாழ்கிறேன், உங்க தயவாலே நிற்கிறேன். கிருபையாலே வாழ்கிறேன், உங்க துதி, சோஸ்திரம், ஆராதனை, விண்ணப்ப ஜெபம், சாட்சி, தேவ செய்திகள் இந்த நிகழ்ச்சியில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. தயவு போதுமே அப்பா, மாறாத கிருபை போதுமே, மேலான தயவு போதுமே. வேளையிலே ஆசீர்வாதம் கிருபையாலே தான், உலகத்தில் ஜெயமும் உங்க கிருபையாலே தான். வேளையிலே ஆசீர்வாதம் கிருபையாலே தான், உலகத்தில் ஜெயமும் உங்க கிருபையாலே தான். என்னையும் உயர்த்தினீரையா, மேன்மை படுத்தினீர. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். நான் முதலாவதாக ஆரம்ப ஜெபத்தை எடுக்க போறேன். அதற்கு பிறகு சிஸ்டர் மேகலா வாஸ் தொடர்வால். மேகலா வாசுக்கு பிறகு சிஸ்டர் டாலி. ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அதிகாலை வேளையிலே சங்கமா வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடியும் வரை இந்த வித தடைகள் வராதபடி உமது ஆணிபாந்த கரத்தால் இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உமது பிரசன்னம் இந்த இடத்திலே இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். உமது பிரசனத்தால் எங்களை மூடும் ராஜா. உமது பிரசனம் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆவியானவரே, இந்த நிகழ்ச்சியை நீர் நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை உன் கையில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். போற்றி பாடுவேன் அதிகாலை வேளையிலே, உபவாச நேரத்திலே, ஒன்று கூடும் வேளையிலே, அபிஷேகத்தை ஊற்றிடும் ஆவியானவரே,
அபிஷேகத்தை ஊற்றிடும் ஆவியானவரே, 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 ஆவியானவரே. போற்றி பாடுவேன் பூரண இருதயத்தோடே, புவியினில் வாழ்கின்ற காலமெல்லாம். போற்றி பாடுவேன் அதிகாலை வேளையிலே, உபவாச நேரத்திலே, ஒன்று கூடும் வேளையிலே, அபிஷேகத்தை ஊற்றிடும் ஆவியானவரே, 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 ஆவியானவரே. நீரே என் இரட்சகர், நீரே என் மருத்துவர், நீரே என் துணையாளரே. நீரே என் இரட்சகர், நீரே என் மருத்துவர், நீரே என் துணையாளரே. போற்றி பாடுவேன் முழு இருதயத்தோடும். இந்நிகழ்ச்சி தொடக்கம் முதல் முடியும் வரை நீர் பொறுப்படுத்தி வழிநடத்தும் ஆவியானவரே, உம் பிரசன்னம் எங்களுக்கு தேவை தேவா. ஆவியில் அனல் கொள்ள உதவி செய்யும் ஆவியானவரே. போற்றி பாடுவேன் பூர்ண இருதயத்தோடு, புவினில் வாழ்கின்ற காலமெல்லாமாம். செங்கடலை கர்த்தர் பிளந்த போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி உண்டானது. பின்தொடர்ந்த பார்வோன் இராணுவங்களையும் எகிப்தியரையும் கர்த்தர் சிறந்த சமத்துடைய தள்ளி மகிமையால் வெற்றி தந்த போது அவருடைய உள்ள மகிழ்ந்து களி கூர்ந்தது. ஏறக்குறைய 80 வயது தாண்டிவிட்ட மிரியாம் தம்பியோடும் நடனத்தோடும் பாடல்களோடும் கர்த்தரை துதித்து பாட ஆரம்பித்தாள். போற்றி பாடுவேன் பூர்ண இருதயத்தோடே, பொய்னில் வாழ்கின்ற காலமெல்லாம். பாடி துதிப்பதே செய்ய வேண்டிய ஆராதனை என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாடக்காரன் என்று வேதம் கூறுகிறது. சங்கீதம் பாடி துதிப்பது கிறிஸ்தவர்கள் செய்யும் ஆராதனைகள் மிக முக்கியமாக இருக்கிறது. நீரே என் இரட்சகர், நீரே என் கோட்டையே, நீரே என் துணையாளரே, நீரே என் ஜீவன் அன்றோ. போற்றி பாடுவேன் பூர்ண இதயத்தோடு, புவியினில் வாழ்கின்ற காலமெல்லாம். நாம் துதியோடும் பாடலோடும் எடுக்கும் போது நம்முடைய உள்ளான மனுஷன் பெறப்படுகிறான். தேவனையே தன் தஞ்சமாக கொண்டிருக்கும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய துன்ப நேரத்திலும் பாட வேண்டும், துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். உபவாச ஜெபம், அதிகாலை ஜெபம், ஒன்றிணைந்த ஜெபம், பதிலை தரும் ஜெபம். உபவாச ஜெபம், அதிகாலை ஜெபம், ஒன்றிணைந்த ஜெபம், பதிலை தரும் ஜெபம். கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் ஜெபம், ஆனந்த களிப்பாக மாற்றுவது உபவாச ஜெபம். கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் தரும் ஜெபம், ஆனந்த களிப்பாக மாற்றுவது உபவாச ஜெபம். உபவாச ஜெபம், அதிகாலை ஜெபம், ஒன்றிணைந்த ஜெபம், கண்ணீரின் ஜெபம். ஆண்டவரே, இன்றைய நாளை தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து தந்துடுவோமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரவாயில்லை. ஆமென். தொடர்ந்து மேகலா வாஸ் துதி ஆராதனை எடுப்பார். அதுக்கு பிறகு சிஸ்டர் டாலி. இப்பொழுது சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேகம் செய்த நிகழ்ச்சிக்கு
சிஸ்டர் மேகலா வாஸ் அழைக்க போறோம், கொழும்பு, ஸ்ரீலங்கா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மேகலா வாஸ். Praise the Lord, brother. பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்தீர்கள். துதித்து ஆராதித்து பாருங்கள். 10 நிமிடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது உங்களோட ஒப்பு கொடுக்க வழி நடத்துங்கள். ஆமென். ஆமென். ஹalleluya, ஹalleluya. தேவாதி தேவனுக்கு நன்றியும் துதியும். இந்த சங்கமம் வானொலிக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த தேவாதி தேவனுக்கும் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹalleluya, ஹalleluya. வாருங்கள், நாங்கள் ஒருமனப்பட்டு தேவாதி தேவனையும் ராஜாதி ராஜனையும் துதித்து அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். இந்த வேளையில எங்களுடைய உள்ளத்துல என்னென்ன காரியங்கள், என்னென்ன துக்கங்கள், வேதனைகள், கவலைகள், யோசனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒரு பக்கம் வைத்துவிட்டு தேவாதி தேவனை ஆராதிப்போம். சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள்ளே அவருடைய நாமத்தையும் சகல ஜனங்களுக்குள்ளே அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. ஹalleluya, ஹalleluya. நாங்கள் ஒருமனப்படுவோம், ஜெபிப்போம். ஹalleluya. துதிக்கிறோம் தேவனே. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். மகிமை உள்ளவர், மாட்சிமை நிறைந்தவர், சேரக்கூடாது ஒளியில வாசம் செய்கிற உன்னதமான தேவன். அவரை அல்லாமல் தேவன் இந்த பூமியில இல்லை. வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு தருவேன் என்று வாக்களித்த தேவன், அந்த வார்த்தை என்ற பொக்கிஷத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆண்டவரை வழிநடத்தி வருகிற ஜீவனுள்ள தேவன் எங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து எங்களை ஆண்டவர் ரட்சிக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்த தேவாதி தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அவரே பெரியவரும் சிறந்தவரும் உன்னதருமாய் இருக்கிறபடினால் அவருக்கே கொடான கொடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி, 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 நன்றி. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே, என்றுமே, என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே, என்றுமே, என்றென்றுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், இயேசு போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், இயேசு போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே நன்றி செலுத்துகிறோம். அற்புதமான தேவன் நீரப்பா, அதிசயமான தேவன் நீரப்பா, ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவரை எங்களை முன்குறித்த தேவாதி தேவனாய் இருக்கிறேன். எங்களை காண்கிற தேவனும் நீராண்டவரே, எங்களை காப்பாற்றுகிற தேவனும் நீராண்டவரே. உம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் நீ புறம்பே தள்ளாத தேவன் அல்லவோ. அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமையின் மாட்சிமையின் நிறைந்த தேவனாய் நீர் இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே என்று உம்மை அழைக்கிற வேளையில ஆண்டவரே எங்கள் அருகில் இருந்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி எங்கள் கரத்தை பிடித்து நீர் பலப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பலன் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் புத்திமான எல்லா இடங்களிலும் நடந்து கொள்ளத்தக்கதாக ஆவியானவரை நீர் எங்களோடு இடைப்படுகிறவர் நாளை ஸ்தோத்திரம். உம்முடைய நாமமே அல்லாமல் இந்த பூமியில வேற நாமம் இல்லையே தகப்பனே. அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தாங்குவான் என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய சட்டைகளுக்குள்ள அடைக்கலமாய் வந்த எங்களுக்கு நிறைவான ஆண்டவரை பலனை கொடுக்கிற தேவாதி தேவன். உம்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நன்றி 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 நன்றி. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கட்டங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை காத்தெழுதீர். திசை கட்டங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா இந்த நண்பின் உள்ளம் பொங்குதே, இசையா உந்த நண்பின் உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் உந்தன் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். கோலும் தடியும் உண்மைய என்னை தேற்றிடுதே. உமது கோலும் தடியும் உண்மைய என்னை தேற்றிடுதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா இந்த நண்பின் உள்ளம் பொங்குதே, இசையா இந்த நண்பின் உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே நீர், எனது இறைவாருயிரே. எனது தெய்வம் நீரேதான் இறைவா, எனது ஆருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவேயும் நேசமுகம் என்றும் கண்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவேயும் நேசமுகம் என்றும் கண்டிடுவேன். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த நண்பின் உள்ளம் பொங்குதே, இசையா உந்த நண்பின் உள்ளம் பொங்குதே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவருடைய நேச கரத்துல நாங்கள் அடங்கி இருப்போம். ஏற்ற வேளையில் எங்களை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய கரத்துல நாங்கள் ஆண்டவரே, அவர் எங்களை வரைந்திருக்கிறார். அவருடைய கரத்துக்குள்ள நாங்கள்
அடங்கி இருப்போம். அவர் எங்களை உள்ளங்கையிலே ஏந்தி இருக்கிற தேவன். அவர் எங்களுடைய மதில்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக இருக்கிறது என்று வேத வாக்கியத்தில் எங்களுக்கு எழுதி இருக்கிறார். அவர் எங்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று பேசுகிற தேவன், எங்களை வலக்கரத்தை பிடித்து தாங்குகிற தேவன். அப்படிப்பட்ட உன்னதமான தேவனை எங்களுக்கு நாங்கள் தாவரமாய் கொண்டிருக்கிறோம். அதனால் எங்களுக்கு பொல்லாப்பு நேரிடுவதில்லை, வாதியங்கள் கூடாரத்தை அணுகுவதில்லை. அவர் தாமே எங்கள் ஜீவாதிபதியாய் இருக்கிறார். அவர் தாமே எங்கள் பரிகாரியாய் இருக்கிறார். அவரே எங்களுடைய நேச கரத்தை எங்களுக்காக நீட்டி எங்களை எங்களுடைய நேசராய் அவர் இருக்கிறபடினால் அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களும் துதியும் கனத்தையும் நாங்கள் அவருக்கு செலுத்துகிறோம். அவரே எங்களுடைய ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் ஏற்றும் இன்றும் என்றும் மாறாதவருமாய் இருக்கிறபடினால் அவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த வேளை முழுவதையும் தேவாதி தேவனுடைய பாதத்தில நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டு இருக்கிறோம். இந்த வேளையில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் தேவனுடைய கரம் பெரிதான காரியத்தை இந்த நாள்ல ஆண்டவரை நடப்பிக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில கர்த்தருடைய பெரிதான ஒரு வல்லமை ஒவ்வொருவர் மேலும் அசைவாடுகிறவனாலே ஸ்தோத்திரம். ஒருவரும் வெறுமனே போவதில்லை. கர்த்தருடைய வலக்கரத்திலும் ஏந்திய புயத்தினாலும் எங்களை பாதுகாக்கிற தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ள நாங்கள் அடங்கி இருக்கிறோம். அவர் தாமே எங்கள் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருந்து எங்களை பாதுகாக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த காலை வேளை முழுவதும் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை அவருக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அவரே எங்களை எல்லாவற்றாலும் நிரப்பி எங்களை வழிநடத்துகிற உன்னதமான தேவனாய் இருக்கிறபடினால் இந்த காலை வேளையில அவரை நோக்கி பார்த்து நாங்கள் ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி இருக்கிறார். நாங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் பெறும் என்றும் சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையின்படி இன்றைய நாள்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் ஒரு பெரிதான ஒரு வல்லமை இறங்கி இருக்கிறபடினாலே அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இயேசுவை நாங்கள் ஆராதிப்போம், துதிப்போம், அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். ஹalleluya ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கொடான கொடி ஸ்தோத்திரங்களும் துதியும் கனமும் உமக்கு ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவர் சிஸ்டர் மேகலாவாஸ். இவர் செவ்வாய்க்கிழமையிலே வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சியை நடத்துகிற சகோதரி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டொலி அழைக்க போறோம். டொலிக்கு பின்பு சிஸ்டர் மிதுலாக்கு பின் சிஸ்டர் சுபாலங்கோ. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டொலி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மிதுலா. Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். இன்று முதல் தடவையாக சங்கம வானொலி துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியை கடந்துள்ள வந்திருக்கிறீர்கள். ஸ்டுட்கார்ட் ஜெர்மனியில் இருந்து வந்திருக்கிறீர்கள். இன்றைய நாளே துதித்து ஆராதித்து தேவனை பாடல் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்களுக்கு 10 நிமிடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது உங்களோட ஒப்பு கொடுக்க வழி நடத்துங்க. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த துதி ஆராதனையிலே பங்கு பெறச் செய்த தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். அது மட்டுமில்லாமல் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த அன்பான சகோதரனுக்கும் நன்றிகளை செலுத்துகிறேன். நாங்கள் தொடர்ந்தும் இப்பொழுது யாவரும் ஒன்றாய் இணைந்து தேவனை நாங்கள் துதிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்கள் நல்ல தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, தகப்பனே, இந்த இடத்திலே நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் அப்பா. உங்களை நாங்கள் கனப்படுத்துகிறோம், உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்கள் நல்ல தேவன் ஆண்டவர், எங்கள் துதிகளில் மத்தியில் நீங்கள் வாசம் செய்கிற தேவன் அப்பா. எங்கள் துதிகளிலே நீங்கள் பிரியமா இருக்கிறீங்களே அப்பா. உங்களை துதிக்கும்படியா எங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீங்களே அப்பா. உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னதமான தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தர், பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே, எங்கள் மீது அன்பு வைத்த தகப்பனே, எங்கள் மீது இறங்கி எங்களை மீட்டு கொண்டீங்களே தகப்பனே. என் தேவன், நீங்கள் எங்களை மீட்டு கொள்ளாதிருந்திருந்தால் நாங்கள் அப்பா அழிந்து போயிருப்போம் அப்பா. நாங்கள் அப்படி போகாதபடி இந்த நாட்களிலே கிருபையாய் தகப்பனே அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா, இந்த சங்கமம் இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அப்படியாய் நீங்கள் மீட்டு கொண்டிருக்கிறீங்களே. நன்றி நன்றி. உங்களுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் நல்ல தகப்பனே, நீங்கள் எங்கள் நம்பிக்கையின் தேவனாய் இருக்கிறீங்களே. நீங்கள் எங்கள் உன்னதமான தேவனாய் இருக்கிறீங்களே தகப்பனே. போதுமான தேவனே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லில்லியே, உங்களை நாங்கள்
நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் 16,000 பேர்களிலும் சிறந்த தேவன் அல்லவோ. உங்களை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தேனிலும் இனிமையான என் தேவன், தெளிதேனிலும் மதுரமான என் ஆண்டவரே, உங்களை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் நாமத்தை நான் உயர்த்துகிறேன். நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவன் அல்லவோ. நீங்கள் சமாதானத்தின் காரணர் அல்லவோ. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி. நீங்க செய்த ஒவ்வொரு நன்மைக்காய் கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோடி கோடி நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை அல்லவோ. அந்த கிருபைக்காய் உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் நல்ல தேவனே, பேர் சொல்லி அழைத்த தெய்வம் அல்லவோ தகப்பனே, எங்களை காண்கின்ற தேவன் அல்லவோ. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகின்றீர், புது எண்ணெய் பொழிகின்றீர். கனி தரும் மரமாக செள்ளி தோங்க செய்கிறீர். நாங்க கனி தரும் மரங்களாய் செள்ளி தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். உங்க திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே. தேடியும் கிடைக்காத பெற்ற செல்வமே, எங்கும் தேடியும் கிடைக்காத ஓ பெற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய சமூகம் எங்களுக்கு போதுமானதா இருக்கிறதே தகப்பனே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆபத்து வேளையிலே தகப்பனே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்னவர். சொன்ன பிரகாரம் அப்படியா நீங்க செய்து வருகிறீங்களே தகப்பனே. நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி தகப்பனே. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே. எங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே. எப்பொழுதும் ஆண்டவரே எங்களோடு நீங்க கூட இருக்கிறீங்களே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தகப்பனே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, எங்களை பலப்படுத்துற தேவனே, வார்த்தையை அனுப்பி அல்லவோ தகப்பனே ஆறுதல் படுத்துகிற தகப்பன், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். எனக்கெல்லாமான என் அன்பு தெய்வமே, உங்களை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. உங்களை நான் மகிமைப்படுத்துகிறேன். பரலோகத்தின் தேவன், நீங்க
நீங்கள் எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறீங்களே தகப்பனே. நீங்கள் நன்மைகளின் நாயகராய் இருக்கிறீங்களே. உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. விடுதலை தருகிற நல்ல தகப்பனே, உங்களை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு நீங்க சமீபமாய் இருக்கிறீங்களே தகப்பனே. பெலன் கொடுக்கிற தேவன், கரம் பிடித்து நடத்துகிற தேவன் அப்பா, எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல போதகரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்கள் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறீங்களே தகப்பனே. நாங்கள் உங்கள் மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோமே அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த சலாக்கியம் எங்களுக்கு கிடைத்ததே. நன்றி தகப்பனே. நன்றி நன்றி அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் பரலோகத்தின் தேவனே. அப்பா, கோணலான அனைத்தையும் நீங்க செவ்வையாக்குற தேவன் அப்பா. முந்தினவளை நிற்க வேண்டாம், பூர்வமானவளை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியம் செய்கிறேன் என்று கர்த்தாவே சொல்லி இருக்கிறீங்களே தகப்பனே. வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வழிகளில் ஆறுகளையும் உண்டாக்குற தேவன் அல்லவோ தகப்பனே. அப்படியா எங்களை நடத்துகிறீங்களே. நீங்க கைவிடாத தேவனாய் இருக்கிறீங்களே தகப்பனே. உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மீது இவ்வளவாய் அன்பு வைத்து எங்களை நடத்துகிறீங்களே தகப்பனே. பரலோகத்தின் தேவனே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீவ நதியே உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். ஊற்று தண்ணீரே உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. மகத்துவமானவரே அப்பா. அப்பா, உங்களுக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல தெய்வம், நன்றி 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 என்று சொல்லி துதிக்கிறேன். பரலோகத்தின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு நன்றி 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 இயேசுவே. உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை நிறைந்தவருக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அக்கினி மதில் நீரே, எங்கள் ஆறுதல் மழை நீரே. அக்கினி மதில் நீரே, எங்கள் ஆறுதல் மழை நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளின் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளின் வெளிச்சம் நீரே. நன்றி நன்றி நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பெலனெல்லாம் நீ தானையா, என் பிரியமும் நீ தானையா. பெலனெல்லாம் நீ தானையா, என் பிரியமும் நீ தானையா. நன்றி நன்றி நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி தகப்பனே. எங்கள் நல்ல தெய்வமே, எங்கள் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, எங்கள் துதிகளிலே உலாவி வருகிற எங்கள் நல்ல தெய்வம் அல்லவோ. எங்கள் துதிகளின் மத்தியிலே நீங்கள் சிங்காசனம் அமைத்து வீற்றிருக்கிறவர் அல்லவோ. உங்களுக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் இப்பொழுதுமா என்னோடு இணைந்து தகப்பனே அப்பா, அந்த நாளும் உங்களை துதித்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் நீங்க கூட இருக்கிறீங்களா ஆண்டவரே. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே தகப்பனே இந்த நிகழ்ச்சி ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுக்கு பிரியமான துதி பகுதியா இருக்கிறதுனால நிச்சயம் தேவன் இதன் மத்தியிலே நீங்க உலாவி வருவீங்க தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி. எல்லா துதி கன மகிமை யாவும் என் ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அப்பா ஸ்தோத்திரம். ஆமேன் ஆமேன் ஆமேன். இதுவரை சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து சிஸ்டர் மிதுலா, ஸ்டுட்கார்ட் ஜெர்மனி, இவருடைய கணவர் நெகேமியா வார்த்தையின் வெளிச்சத்திலே செய்து கொடுக்கிற சகோதரன். கர்த்தர் அந்த மகளை ஆலோசிப்பார். தொடர்ந்து நாங்கள் சுபா இடங்கோ அழைக்க போறோம். சுபா இடங்கோக்கு பிறகு சிஸ்டர் சாந்தி நோர்வே அழைக்க இருக்கிறேன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா இடங்கோ. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே
சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்த நிகழ்ச்சியிலே கலந்து வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்க. சோஸ்ரம் ஆண்டவரே, நன்றி ஐயா. சோஸ்ரம், நன்றி நன்றி தகப்பனே. இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கத்தாவே. அப்பா, அந்தி சந்தி மத்தியான வேளையில தாவீது ஐயா எழுத்தர உம்மை துதித்தது போல இந்த நாளிலும் நீர் எங்களை இணைத்திருக்கிறீர். காலை மாலை வேளைகள் அப்பா, இந்த சூழ்நிலை இருந்தாலும் நீர் சூழ்நிலையை காட்டிலும் பெரியவராயிருந்து இமைப்பொழுது எங்களை கைவிட்டால் உருக்கமான இரக்கங்களால் எங்களை சேர்த்து கொண்டவரே, அன்பின் கயிறுகளால் எங்களை கட்டி அணைத்தவரே, கிருபையாய் இந்த நேரத்தை எங்களுக்கு தந்தவரே, உம்மை நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம். கோடி கோடி சோஸ்திரம் கத்தாவே. இந்த நாளில் தந்த நாள் இது ஆயத்த நாள், இது மகிமை நாள். உம்மை நோக்கி பார்க்க எங்களை ஆயத்தப்படுத்த கத்தாவே நீர் கிருபை பாராட்டி நீர் அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துறோம் கத்தாவே. துயாதி தூயவரே அப்பா, உமக்கு நன்றி 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 அப்பா. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். அப்பா, நன்றி நன்றி நன்றி. இந்த 6ஆம் மாதத்தின் கடைசி பகுதியில வந்து நிற்கிறது உம்முடைய சுத்த கிருபை கத்தால். இவ்வளவு தூரம் நடத்துறது உம்முடைய கிருபை கத்தால். பூமிக்கு வானம் இவ்வளவு உயரம், உமக்கு பயப்படுற நம்முடைய கிருபை பெரிதாயிருக்கிறபடி உமக்கு நன்றி நன்றி நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம். அப்பா, நீர் எங்கள் உள்ளம் தெரிய, எங்கள் ஆராய்ந்தறிய, எங்கள் நினைவோட தூரத்தில் அறிகிறீர் கத்தால். எங்கள் பேச்சில், எங்கள் மூச்சில், எங்கள் சொல்லில், எங்கள் செயலில கலந்திருக்கிறவர் ஆவியானவர், அன்பின் ஆவியான வெளியேற பெற்றவர், எங்களையால பரிசுத்தரே, இந்த வேலை நன்றியோடு சோஸ்தரிக்கும், நன்றியோடு துதிக்கும். மல்லிகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால் என் கிருபையோ உன்னை விட்டு விலகாம், என் சமாஜத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கிற சொன்ன கர்த்தரே, உம்மை நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம் அப்பா. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இனியாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இனியாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, விலகாத
மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. கர்த்தரே, ஆவியார் எங்கே அங்க விடுதலை உண்டாம். அந்த விடுதலையோட ஆராதிக்கின்ற சங்கம் வானொலி தந்தீரே உமக்கு கொடு ஸ்தோத்திரம். இந்த நாள் அபிஷேக ஆராதனை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் தகப்பன். அப்பா, இந்த புதிய நாளுக்குள்ள நடத்தும்படி விட்டு கொடுக்க இன்னுமே இன்னுமே அறிகிற அறிவில வளர கிருபைதான், பலன் தாங்க, சத்துவம் தாங்க. அப்பா, நீர் பெரியவர் பெரியவர், மகிமை ராஜாண்டவர். உலகத்துல இருக்கிற எங்களுக்குள்ள இருக்க நீர் பெரியவர் ஆண்டவர். நாள் உண்மை நன்றியோடு சோசரிக்கிறோம், நன்றியோடு சோசரிக்கிறோம். காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கனவுகள் மாறலாம், கத்து நீர் மாறாதவர். காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கனவுகள் மாறலாம், கத்து நீர் மாறாதவர். நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. சட்டங்கள் மாறலாம், திட்டங்கள் மாறலாம், உலகமே மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். சட்டங்கள் மாறலாம், திட்டங்கள் மாறலாம், உலகமே மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. அப்பா, நீ நேற்றும் இன்றும் ஒன்றும் மாறாதவர், இருக்கிறவரே உண்மை நன்றியோடு சோசரிக்கிறோம். அப்பா, இந்த வேலைக்கா நன்றி செலுத்துறோம். பெரியவரே, பரிசுத்தரே, துதிகர மகிமைக்கு பாத்திரரே, எங்கள் துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தூயவரே, எல்ஷடா, சர்வம் வல்லவரே, உம்மை நன்றியோடு சோசரிக்கிறோம், நன்றியோடு சோத்தரிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எவ்வேளையும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எவ்வேளையும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். கரபஷேமகம் தூரிய ரிமலேக்கலோ Rimalade, rimakelo shantelado. நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றால் நீங்க சொல்லலப்பா. நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தழும்பச் செய்வீர். எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தழும்பச் செய்வீர். Himalaya, Himalaya,
rimane coscientella இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். அப்பா உமக்கே சோஸ்திரமா நன்றியான எல்லா துதி கனமாக உமக்கு ஒருவருக்கே தரும். வெளியான வேலையை பொறுப்படும் ஆசீர்வதி துதிக்கிற பிள்ளைகள் செபிக்கிற பிள்ளைகள் வார்த்தை கொடுக்கிற ஊழியக்காரனை ஆசீர்வத்து மகள பண்ணுவீரா, எங்களோடு பேசுவீரா, நல்ல கருத்துக்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி செபிக்கிறேன். செபத்தைகளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி ஆமென், ஆமென். இதுவரை சங்கமா வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதிப்பவர் சிஸ்டர் சுபா இளங்கோ. இவர் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை நடத்துகிற சகோதரி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் சாந்தி அழைக்க போறோம். சாந்திக்கு பின்பு கிளாஸ்கி அழைக்க போறோம். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் சாந்தி கமிங் ஃப்ரம் நோர்வே. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சாந்தி. பிரைஸ் லார்ட் ஃபாதர். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சங்கமா வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள ஓடி வந்திருக்கிறீர்கள். துதித்து ஆராதித்து இதோட நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்களுக்கு 10 நிமிடங்கள் கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா இப்பொழுது உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன். வழி நடத்துங்கள் சிஸ்டர். அப்பா பிதாவே, அப்பா அப்பா இந்த சங்கம வானொலியில எங்களை கலந்து கொண்ட இந்த கிருபைய தந்தைக்காக உமக்கு இந்த வேளையில, இந்த மதிய வேளையில ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, ஆண்டவரே தகப்பனே, இந்த சகோதர சகோதரிகளுக்கு, இந்த இணைந்திருக்கிற சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உம்மை நினைத்து கொண்டு, ஆண்டவரே இந்த நேரத்துல எங்களை தூண்டின இந்த ஆவியானவர் எங்களை துதிக்க தூண்டி எங்களுக்கு இந்த கிருபையை தந்து இந்த அபிஷேகத்தை தந்த தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நீர் பரலோகத்துல இருக்கிறவரப்பா, வானத்தையும் பூமியையும் எங்களுக்கு தந்தவராய் இருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லிக்கொண்டு ராஜா. அப்பா இந்த துதி வேலையை ஆண்டவரே எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா உமக்கு நன்றி சொல்லிக்கொண்டு ராஜா. அப்பா அப்பா எங்களோட தாய் உருவாகும் முன்னே எங்களை கண்டவராய் இருக்கிறீர் ராஜா. அப்பா தகப்பனே, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே என் பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. அப்பா சொல்ல வார்த்தை இல்லை எங்களுக்கு உமக்கு நன்றி சொல்ல. அப்பா இந்த ஜென்மம் முழுவதும் எங்களுக்கு போதாதா இருக்கிறதையா. நீங்க செய்த நன்மைகளுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எலும்புகள் உருவாகில, நரம்புகள் உருவாகில, தசைகள் உருவாகில, தரிசனம் உருவானதே. என் தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கண்டீர், கலையாமல் காத்து கண்டீர். அழியாமல் அணைத்து கண்டீர்,
கலையாமல் காத்து கொண்டே பத்திரமாய் பார்த்து கண்டே தாய் கருவிலே பத்திரமாய் பார்த்து கொண்டே தாய் கருவிலே என்னை பத்திரமாய் பார்த்து கொண்டே எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே என் தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. அப்பா உமக்கு இந்த வேலையில நன்றி சொல்லுறோம் ஐயா. எங்களை பத்திரமாய் ஆண்டவரே, அப்பா எங்களை பத்திரமாய் பார்த்து கொண்டு ஆண்டவரே, இந்த மதிய வேளையில எங்களை கூப்பிட்டு ஆண்டவரே துதிக்க இந்த நேரத்தை, இந்த பொன்னான நேரத்தை இவ்வளவு பேருக்கும் தந்ததுக்காக, இந்த சௌரியலுக்கும் இந்த நேரத்தை எங்களுக்கு தந்து இந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நீர் பாவங்கள் போக்க அல்லவா வந்திருந்த புலத்துக்கு ஆண்டவரே, எங்க பாவங்கள் எல்லாம் போக்க ஐயா வந்தீங்க ராஜா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தீரையா ஐயா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தீரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே பூலோகம் வந்தீரையா. மனிதரை மீட்கவே ஆண்டவரே எங்களை மீட்கிறதுக்காக பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தீரையா. கண்ணீரை துடைத்தீரையா, சந்தோஷம் தந்தீரையா. கண்ணீரை துடைத்தீரையா, சந்தோஷம் தந்தீரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தீரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, தங்கத்தை கேட்கவில்லை, தைரியத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டீரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டீரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டீரையா. என்னை தேடி வந்தாரையா, நான் தேடி போகவில்லை. ஆமாம் தாப்பனே, எங்களை தேடி வந்தவராய் இருக்கிறீங்க ராஜா. அப்பா நீங்க எங்களை தேடி வந்தீங்க, நாங்க தேடி வரவில்லை ஆண்டவரே. எங்களை அப்படியே நீங்க தேடி வந்து ஆண்டவரே, தாய் தந்தை எங்களை மறந்தாலும் உற்ற உறவினை மறந்தாலும் நீர் எங்களை மறக்கவில்லை ஆண்டவரே. அப்பா நண்பர்கள் உற்றார்கள் எங்களை மறந்திருந்தாலும் நீர் எங்களை மறக்காத தெய்வமா இந்த உலகத்துல வந்துக்கிறதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அப்பா உமை துதிக்கிறோம் ஐயா, உமை வணங்குகிறோம் ராஜா, உமை போட்டுகிறோம் ஐயா. அப்பா வணங்குகிறோம் ராஜா, உங்களை போட்டுகிறோம் ராஜா. அப்பா எங்க பாவங்கள் எல்லாத்தையும் போக்க வந்ததாக சுவாமி நீங்க ஆண்டவரே. அப்பா அப்பா எங்களை கூப்பிட ஆண்டவரே, அப்பான்னு கூப்பிட உரிமையை தந்த ராஜாதி ராஜா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பா இந்த பூமியில எங்களை நீங்க தேர்ந்தெடுத்ததுக்காக நன்றி. எங்களுக்கு நீங்க அடைக்கலமாய் இருக்கிறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. அப்பா சிலுவையை சுமந்தீரே ஐயா, எனக்காக இந்த பாவிக்காக நீங்க சிலுவை சுமந்தீங்க ஐயா.
உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ராஜா. சிலுவை சுமந்தீரே ஐயா, எனக்காக ரத்தம் சிந்தினீரே ஐயா. சிலுவை சுமந்தீரே ஐயா, எனக்காக ரத்தம் சிந்தினீரே ஐயா. உம்மையே நினைத்து ஜெபத்தில் நிலைத்து வாழ்கின்ற வாழ்வை தர வேண்டும் ஐயா. உம்மையே நினைத்து ஜெபத்தில் நிலைத்து வாழ்கின்ற வாழ்வை தர வேண்டும் ஐயா. நீர் அன்பான தெய்வம், என் பாதை தீபம், பாவங்கள் நீங்கும் நிலைதானே வேண்டும். என் இயேசுநாதா, நான் ஒரு பாவி, என்னையும் மன்னியும், அன்பை பொழியும், என் பாதை புதிதாகட்டும், மனமும் மோடு தினம் வாழட்டும். ஆமாம் தாப்பனே, என்னோட தினம் வாழ்றதுக்கு எங்களோட இந்த நேரத்தை இந்த வானொலி ஆண்டவரை ஆசீர்வாதத்துக்காக இந்த வானொலி மூலம் எங்களை இணைத்து கொண்டு ஆண்டவரே இந்த துதி நேரத்தை தந்த தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லி எங்க அப்பா எங்களுடைய ஜெபங்களையும் எங்களுடைய துதிகளையும் ஏறெடுக்கிறதுக்காக உமக்கு சோஸ்திரம் சொல்லி இயேசுவின் நாமத்திலே அப்பா ஜெபம் கேட்டு நிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியை கலந்து கொண்டவர் சிஸ்டர் சாந்தி நோர்வே. கர்த்தர் இந்த மகளை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாங்கள் கிளாக்ஸி அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், கிளாக்ஸி நம்பர்ல வந்திருக்கிறீங்க. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கிளாக்ஸி நம்பர்ல வந்திருக்கிறீங்க. பிரைஸ் லார்ட். பேசுவீங்களா? பேச முடியுமா? ஓகே. அடுத்த நாங்கள் ஒரு ஜெப விண்ணப்பத்துக்கு கடந்து செல்ல போகிறோம். ஜெப விண்ணப்பத்துக்கு பிறகு சிஸ்டர் ஜனட், அதுக்கு பிறகு அருந்ததி, அதுக்கு பிறகு தேவஸ்ரீ கடந்து செல்ல போகிறோம். இன்றைய நாளிலே இந்த ஜெப விண்ணப்பம் 3 ஜெப விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. அந்த 3 ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க வருகிறார் ஆனந்தராசா சுஜாதா, கிளிநொச்சி, ஸ்ரீலங்கா. இந்த ஜெப விண்ணப்பம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஆனந்தராஜா சுஜாதா. Praise the Lord, ஐயா. Praise the Lord. இன்றைய நாளே 3 ஜெப குறிப்புகள் கவனமாக கேட்டுக்கொங்கள், பாரப்பட்டு ஜெபியுங்கள். நாங்கள் உங்களோடு சேர்ந்து ஜெபிப்போம். முதலாவது ஜெப குறிப்பு சிஸ்டர் எஸ்தர் ரூபி. செய்தி கொடுக்கிற சகோதரி. இப்பொழுது அவருக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை கிடைக்க வேண்டும். இப்போ தற்சயமாக அவர் பிரைவேட் ஸ்கூல்ல டீச் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல தனக்கு ஒரு வேலை கிடைக்க வேண்டும், அப்ளிகேஷன் போட்டிருக்கிறார். அந்த வேலை கிடைக்க வேண்டும் பாரத்தோடு ஜெபியுங்கள். 2வது பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பட்டிக்குலோ 25 சிறுவர்களை ஒன்றிணைந்து இன்றைய நாளில் ஒரு கூட்டம் நடத்தி இந்த சிறுவர்கள் அந்த சபைக்கு தூண்களாக வர வேண்டும் என்று ஜெபியுங்கள். 3வதாக பாஸ்டர் ஞானப்பிரகாசம், கொழும்பு, ஸ்ரீலங்கா. எங்களுடைய வானொலியிலே கிழமையிலே 2 நாள் வந்து செய்து ஊழியக்காரன் சுயமாக இருக்கிறார். அவர் பரிபூர்ண சுகம் பெற்று மீண்டும் செய்து கொடுக்க வேண்டும் என்று பாடுபட்டு ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நாங்கள் எல்லோரும் உங்களோட கூட இருப்போம். இப்பொழுது உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். ஆமென் ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி. இந்த அதிகாலை வேளையிலும் இந்த மாலை வேளையிலும் பிதாவே, எங்கெங்கெல்லாம் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த இடத்தில் விண்ணப்பங்களை கொண்டு வந்திருக்கிறோம் தகப்பனே, இந்த நேரத்தை ஆசீர்வதியுங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அன்பின் தகப்பனே, அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திரி சுவிகாரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிற இந்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைய நாளிலும் சுவாமி உபவாசம் இருந்து கடந்த வாரம் முற்றும் நீங்க எங்கள் எல்லாரையும் கண்ணின் மணி போல் பாதுகாத்து பத்திரப்படுத்தி இந்த நாளிலும் சுவாமி உபவாசத்தோடு உண்மையோடும் உம்முடைய முகத்தை தேடி வந்து நிற்கின்ற ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரிகள், இந்த சங்கமம் வானொலி ஊடாக நடாத்தும் இந்த ஐயா
இணைக்கின்றவர்கள், தொகுப்பாளர்கள், இதில் இணைந்து ஜெபிக்கிறவர்கள், துதிக்கிறவர்கள், என் தந்தையின் வார்த்தையை கொண்டு வருகின்ற ஒவ்வொரு அன்பான சகோதரிகள் இன்றைய நேரத்திலும் சுவாமி இணைந்து உங்கள் திருமுகத்தை தேடி வந்து நிற்கின்றோம் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் எல்லா தேவைகளையும் நீங்க அறிகிற தேவன், நீங்க காண்கிற தேவன். விசேஷமாக பிதாவே, இன்றைய நாளில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த 3 விண்ணப்பத்தை பிதாவே உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நீங்க பொறுப்படுங்க, ஒவ்வொரு தேவைகளையும் சந்திங்க. விசேஷமாக எஸ்தர் ரூபியை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே. இந்த சகோதரி வேலை வாய்ப்புக்காக சுவாமி அரச நியமனத்திற்காக வேண்டுதல் விண்ணப்பம் வைத்திருக்கிறார் தகப்பனே. இந்த சகோதரி எத்தனை காலங்களிலும் சுவாமி தனக்கு ஒரு நியமனம் கிடைக்க தடையாக இருக்கும் எல்லா தடைகளையும் நீக்கி பிதாவே எனக்கு ஒரு நல்ல ஒரு நியமனம் கிடைக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் உம்மிடத்தில் விண்ணப்பம் வைத்திருக்கின்றால் இந்த சகோதரியுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் விருப்பங்களை நீங்க அறிகிற தேவன். இந்த நியமனம் கிடைக்க தடையாக இருக்கும் எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க சுவாமி. பிதாவே, வெகு சீக்கிரம் இந்த சகோதரிக்கு ஒரு நல்ல ஒரு நியமனம் கிடைத்து அவள் நல்ல உமக்கு ஒரு சாட்சியுள்ள மகளாக, ஆண்டவரே உமக்கு ஏற்ற மகளாக நீங்க இந்த உலகத்தில் இருந்து பிரித்து எடுத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி. செய்தி கொடுக்கும் இந்த மகளை நிறைவாக ஆசீர்வதியுங்க. இவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்க, இவர்கள் இல்லங்களையும் ஆசீர்வதியுங்க, எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதிச்சு வழி நடத்துங்க தகப்பனே. 2வது விண்ணப்பமாக சாமுவேல் ராஜ் ஐயாவை உங்கள் கரத்தில் ஒப்பு வைக்கின்றேன் தகப்பனே. இந்த ஐயா சுவாமி உம்முடைய கரத்திலே சுவாமி ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்ன நோக்கத்திற்காக என்ன திட்டத்திற்காக இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தீரோ நான் அறியேன். ஆனால் நீர் அறிகிற தேவன். இவர் 25 பிள்ளைகளை இணைந்து இன்றைய நடாத்தும் இந்த கூட்டங்களை நிறைவாக ஆசீர்வதியுங்க தகப்பனே. இவருக்கு கொடுத்திருக்கும் இந்த 25 பிள்ளைகள் அன்று நீர் சீசர்களை தேர்ந்தெடுத்தது போல இன்றும் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேர்ந்தெடுத்து அவர்களை ஆண்டவரே சரியான பாதையிலே நடார்த்தி உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பேராக தொட்டு ஆசீர்வதியுங்க. தேவையான ஞானத்தை கொடுங்க, பலனை கொடுங்க. இவர் கொடுக்கின்ற எல்லா ஆசீர்வாதமும் இந்த பிள்ளைகள் எப்பொழுதும் இவரோடு கூட இணைந்து பயணிக்க வேண்டும். இவர்கள் செல்லும் தேசமெல்லாம் உம்முடைய தேசமாக மாற்றப்பட வேண்டும். அநேக ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருத்தரும் ஆதாயமுள்ளவர்களாக நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. இவர்கள் இடத்தை ஆசீர்வதிங்க. இவர்கள் எந்தெந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒவ்வொரு குடும்பங்களையும் பேராக தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமென்று வேண்டி நிற்கின்றேன் பிதாவே. 3வதாக பிதாவே, ஞான பிரகாசம் ஐயாவை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். கடந்த வாரமும் ஆண்டவரே சுவவீனமுற்ற நிலையிலும் ஆண்டவரே விண்ணப்பம் வைத்திருந்தோம். ஆனாலும் தேவனே, நாங்களோ அவரின் முகத்தையோ அவரை நாங்கள் காண மாட்டோம். ஆனால் நீங்க காண்கிற தேவன், நீங்க எல்லாவற்றையும் அறிகிற தேவன் சுவாமி. இவருடைய சரீரத்திலே என்னென்ன வியாதிகளோ என்னென்ன சோர்வுகளோ நாங்கள் அறியோம். ஆனால் நீர் பரம வைத்தியராக இருக்கிறீங்க ஆண்டவரே. உச்சி முதல் கொண்டு உள்ளங்கள் வரைக்கும் இவருடைய எல்லா அவயவங்களில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் ஏசப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே உம்முடைய தழும்புகளால் குணமாவீர்கள் என்று சொன்னது போல உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே எடுத்து போடுங்கப்பா. புது பலனை கொடுங்க சங்கமம் வானொலிக்கு ஆண்டவரே. அவர் செய்தி உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை சுமந்து கொடுக்கும் இந்த தேவதாசனை நிறைவாக ஆசீர்வதியுங்க ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்களுக்கு ஒரு ஆதாயமுள்ள மகனாக எடுத்து பயன்படுத்துங்க. இந்த நேரத்திலும் ஆண்டவரே தொடுங்கப்பா. உங்களோட ஆணிப்பட்ட கரத்தால் அவரை உச்சியை தொடுங்க தகப்பனே. நரம்புகள், தசைகள், நார்கள் ஊடாக உங்கள் ரத்தம் பாய்ந்து செல்லட்டும் தகப்பனே.
புதுக்கலன்கள் உயிர்ப்படையட்டும் சுவாமி. அவருடைய சரீரத்துல உள்ள எல்லா அவயவங்களும் ஆண்டவரே புது பலன் பெற்று உம்முடைய புது புது கிருபையினால நிரம்பி வழிய செய்யுங்க தகப்பனே. இதே போன்று ஆண்டவரே எங்கெங்கு எந்தெந்த தேசங்களில் எனக்காக வேண்டுதல் செய்ய யாரும் இல்லையே என்று யார் யாரும் ஏக்கங்களோடு விருப்பங்களோடு இருந்தாலும் அவர்களோடும் ஆண்டவரை நீங்க கூடவாக இருந்து வழி நடத்துங்க தகப்பனே. விடுதலையை கொடுங்க இந்த நோயின் சிறை இருப்பிலிருந்து. ஏசப்பா உம்மாலே தான் முடியும் சுவாமி விடுதலை பெற. நீர் ஒருவர் எங்களுக்கு உயிருள்ள தேவன். உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் எங்களுக்கு எப்பொழுதும் அனுதினமும் ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்க உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. மறுபடியும் சங்கமம் இந்த வானொலியில் இணைந்திருக்கின்ற எங்கெங்கெல்லாம் இருந்து இந்த வானொலியின் ஒளியையும் கேட்கின்றார்களோ ஆண்டவரே நீர் கூடவாக இருந்து துதிக்கும் சகோதரர்கள், உம்முடைய வசனங்களை உச்சரிக்கும் சகோதரர்கள், தேவ வார்த்தையை சுமந்து கொண்டு வரும் சகோதரர்கள், இந்த இணைப்பை இணைத்து நடாத்துகின்ற ஒவ்வொரு சகோதரர்கள் ஒவ்வொருத்தரையும் பிதாவே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க கட்டளையிடுங்க. தூதர்கள் சென்று எங்கள் ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து கொள்ளட்டும். ஏசப்பா உம்முடைய கரத்திலே இந்த சங்கமம் வானொலி இந்த நிகழ்ச்சியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். இதுவரை சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியிலே ஜெப விண்ணப்பத்துக்கு ஜெபித்தவர் சிஸ்டர் ஆனந்த் ராஜா சுஜாதா, கிளிநொச்சி, ஸ்ரீலங்கா. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் அருந்ததி அழைக்க போறோம். அருந்ததிக்கு பிற்பாடு செய்தியை கடந்து செல்ல போகிறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அருந்ததி. நன்றி ஏசப்பா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அருந்ததி. இன்றைய நாளே Praise the Lord. Praise the Lord. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அருந்ததி. உங்களுக்கு துதித்து இதுவரை சங்க வான்மொழியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள். துதித்து ஆராய்த்து தேவன் நாமத்தை மயப்படுத்துங்கள். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகின்றேன். உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். Hallelujah. Hallelujah. துதிக்கிறோம் சுவாமி, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கும் வியாபித்திருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்பவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சகல ஆசீர்வாதங்களும் கர்த்தாவே ஜோதிகளின் பிதாவாகிய உம்மிடத்திலிருந்து இறங்கி வருகிறபடியால் துதிக்கிறோம் சுவாமி. எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஆவியின் ஜீவனுமாய் எங்களுக்கு ஆண்டவரே நீர் அருளி இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே தேற்றரவாளனை அனுப்புவேன், தனியே இருக்க விடேன் என்று சொன்ன தேவனே உமக்கு நன்றி அப்பா. எப்பொழுதும் எங்களோடு கரிசனை உள்ளவராக எங்களோடு பேசுகிற தகப்பனாக நீர் இருக்கிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதையும் நீர் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க புறப்படியால் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஓங்கும் புயமும் பலத்த கரமும் எங்களை வழி நடத்துறபடியால் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் ஆண்டவரே சர்வ வல்லவர், சுயமாய் ஜீவனை உடையவர். நீர்தான் ஆதி அப்பா, நீர்தான் அந்தம். நீரே எங்கள் தொடக்கமும் எங்கள் முடியுமாய் இருக்கிறீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த உம்முடைய ஜீவ வசனங்கள் ஜீவ மன்னாக்காய் துதிக்கிறோம். அனுதினமும் ஆண்டவரே இந்த ரேடியோ மூலம் எங்களுக்கு கொடுக்கிற உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஜீவ வசனங்களுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். அது எங்களை தேற்றுகிறது, எங்களை உயிர்ப்பிக்கிறது, அது எங்களை பலப்படுத்துகிறது அப்பா. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு எண்ணில் அடங்காத நன்மைகள் செய்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எப்பொழுதும் நாங்கள் வந்தடையத்தக்க கண்மலையாக நீர் இருக்கிறபடியா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவரப்பா, ஜோதிகளின் பிதாவாகிய உம்மிடத்திலிருந்து சகல ஆசீர்வாதங்களும் சகல நன்மைகளும் இறங்கி வருகிறபடியால்
உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. பூரணமான எந்த வரமும் உம்மிடத்திலிருந்து வருகிறதையா, அதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லோரையும் ஆண்டவரை நேசிக்கிற தேவனே, எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தவரே, ஜீவாதிபதியே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய முதுகானது புழுதாய் உலப்பட்ட நிலம் போல காட்சியளித்ததப்பா. ஆண்டவரே, எங்களுக்காக அந்த சிலுவையின் வேதனைகளை சகித்தீரே, ஸ்தோத்திரம். மனுக்குலத்தின் மக்கள் ரட்சிக்கப்படும்படியாக, ஒவ்வொருவரும் ஆண்டவரே நன்மையை கண்டடையும்படியாக நீர் ஆண்டவரே சிலுவையிலே பாடுகளை சகித்தீரே அப்பா. அந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்ட தேவனே, உமக்கு நன்றி நன்றி நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உன்னதரே ஏசையா, உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன், உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். இந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமையா ஆண்டவரே, உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கம் எங்களோடு இருக்கிறபடியா ஆண்டவரே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. தேவனே, உம்மை எங்களுக்கு முன்பாக நாங்கள் வைத்திருக்கிறோம் ஆண்டவர். தாவீது ராஜா சொன்னது போல, கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார், நான் அதை அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவர், நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறீரே ஆண்டவரே. எப்பொழுதும் நாங்கள் வந்தடையத்தக்க கண்மலையாயிருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய ஜீவ வசனத்தை அனுப்பி உடைய மக்களை நீர் குணப்படுத்துகிறீர் ஆண்டவரே. இந்த ஆராதனையில பங்கு கொள்கிற ஒவ்வொருவருக்கும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலனையும் நீர் கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நம்பி உம்மிடத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் உடைய தழும்புகளால் நீர் குணமாக்குறபடியால் ஸ்தோத்திரம் அப்பா. உடைய வசனம் எங்களுக்கு ஆவியாய் ஜீவனாய் புறப்பட்டு சகல காரியங்களையும் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஜனம் ஆண்டவரே உம்மை துதிக்கத்தக்கதாக நீர் ஆண்டவரே ஒரு கூட்ட ஜனங்களை தெரிந்தெடுத்து உடைய ரட்சிப்பை கொடுக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை அண்டி வருகிறவர்கள் ஆண்டவரே தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று சொன்ன வார்த்தையின்படி நீர் ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே கூட இருந்து உம்மை வெளிப்படுத்துறபடியால் ஸ்தோத்திரம் சுவாமி. உடைய வசனமானது ஆண்டவரே எங்களுக்கு பலனாயிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வேதத்தை ஆண்டவரே மறக்காதபடி ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரை வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நடக்கத்தக்கதாக நீர் எங்களை போதித்து வழி நடத்துறபடியால் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே தேவனே எங்களை ஆராய்ந்து எங்கள் இருதயத்தை அறிந்து கொள்ளும் ஆண்டவரே. எங்களை சோதித்து ஆண்டவரே எங்கள் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும்படியா இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. எங்களுக்கு ஆண்டவரே பலனும் கோட்டையும் மரணும் அடைக்கலவுமா இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல நீர்ப்பாய்ச்சலான இடங்களில் எங்களை மேய்க்கிற நல்ல மேய்ப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காய் ஜீவனை கொடுத்த தேவன் அல்லவோ, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம். துதியில் பிரியப்படுகிற தேவனே எப்பொழுது உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வாழ்க்கையிலே செய்த ஒவ்வொரு கிருபைகள் நீர் பாராட்டிய ஒவ்வொரு அன்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை மறவாமல் நாள்தோறும் எங்களை போஷித்து பராமரித்து பாதுகாத்து வருகிறவரே ஸ்தோத்திரம். இதோ உன் போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு பாதுகாப்பேன் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா. நீர் எங்களுக்கு போதுமான தகப்பனாக ஆண்டவரே எங்களை தேற்றுகிற ஒரு தகப்பனாக நீர் இருக்கிறபடியால் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே
எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கிற தேவ சமாதானம் ஆண்டவரே எங்கள் இருதயங்களை எப்பொழுதும் எங்கள் சிந்தைகளையும் ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும்படி நீர் செய்கிற ஒவ்வொரு கிருபைக்காய் நன்றி நன்றி நன்றி. நாங்கள் பாடும் போது ஆண்டவரே எங்கள் உதடுகளும் நீங்கள் மீட்டுக் கொண்ட எங்கள் ஆத்மாவும் ஆண்டவரே எப்பொழுதும் கம்பீரித்து மகிழத்தக்கதாக நீர் எங்களுக்கு ஆண்டவரே இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். பூமியின் குடிகளே கர்த்தரை துதித்து பாடுங்கள். கர்த்தர் நல்லவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று துதிப்பதாக துதிப்பதாக என்று சொன்னவரே ஸ்தோத்திரம். எனக்கொரு ஜனமுண்டு, அது என்னை துதித்து துதித்து போற்றிடுமே. எனக்கொரு ஜனமுண்டு, அது என்னை துதித்து துதித்து போற்றிடுமே. காலை வேளையிலும் மாலை பொழுதினிலும், காலை வேளையிலும் மாலை பொழுதினிலும் என்னை துதித்து துதித்திடுமே. மறவாமல் என்னை துதித்திடுமே. என்னை துதித்து போற்றிடுமே. மறவாமல் என்னை துதித்திடுமே. எனக்கொரு ஜனமுண்டு, அது என்னை துதித்து துதித்து போற்றிடுமே. எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற ஆண்டவரே வாழனி நிகழ்ச்சியிலே ஆராதனையிலே நீர் வந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டிருக்கும் பொழுது உங்கள் மத்தியில் வருவேன் என்று சொன்ன தேவனே, என்னுடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அன்பு தகப்பனே, ஆண்டவரே வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி, உம்முடைய பாதபடியிலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த ஆராதனை நிறைந்து வழியட்டும் ஆண்டவரே. துதியிலும் ஆண்டவரே, வேண்டுதலிலும் ஆண்டவரே, கர்த்தாவை வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு வேளையிலும், உம்முடைய வார்த்தை ஆண்டவரை பிரசங்கிக்கப்படுகிற வேளையிலும் உம்முடைய பிரசன்னம் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஆண்டவரே எங்களுடைய துதியான தூப கலசங்களாய் உம்முடைய சமூகத்தில் வந்து எட்டியிருக்கிறபடியால் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சகலவற்றிலும் உம்முடைய கிருபை கூட இருந்து வழி நடத்தட்டும். எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த சர்வ வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். இதுவரை வைநேரம் சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராய்ந்த சிஸ்டர் இருந்தது. இவர் நித்திய வெளிச்சம் வார்த்தையின் வெளிச்சத்திலே வார்த்தையை கொடுக்கிற சகோதரி. தொடர்ந்து நாங்கள் தேவ செய்தியை கடந்து செல்ல போறோம். இதுவரை துதித்தோம், ஆராதித்தோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். தேவ செய்திக்கு பின் முடிவு ஜெபத்தை சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஏறெடுப்பார். இப்பொழுது நாங்கள் தேவ செய்தியை கடந்து செல்வோம். தேவ செய்தியை தருவார் இந்தியாவிலிருந்து வந்திருக்க சிஸ்டர் ரூபி. இந்த சகோதரி சங்கம வானொலியிலும் வார்த்தையின் வெளிச்சத்திலும் நித்திய வெளிச்சத்திலும் வார்த்தையை கொடுக்கிற சகோதரி. இந்த சகோதரி அன்புடன் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ரூபி. ஐயா பிரைஸ் லார்டுங்கய்யா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். இன்றைய நாளே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியில செய்தி கொடுக்க வந்தீர்கள். செய்தி கேட்க ஆவலோடு தாகத்தோடு வாஞ்சியோடு இருக்கிறோம். இப்பொழுது உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், நீங்கள் வழி நடத்துங்கள். ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் எல்லோரையும்